11th standard maths chapter 7 example 7.31. If A, B, C are cofactors of A1, B1, C1 respectively, I equal to 1, 2, 3. அதாவது I value 1, 1, 1, 2, 2, 2, 3. அதாவது 1லேருந்து 3 வரைக்கும் நீ போட்டுக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சோத சொல்லி கேபிட்டல் A1, A2, A3 ஈக்குவல் டு determine A the whole square சொல்லியிருக்காங்க. கன்சிடர் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் முதல்ல என்ன எடுத்துக்க போகிறேன்னா இந்த A1, B1, B2 அந்த சோதத்துக்கு எடுத்துட்டு மல்டிபிள் பண்ணுற determine A வேல்யூ. determine A வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? determine A வேல்யூ என்ன? A1, B1 அவங்க கொடுத்துருக்காங்கல்ல அதுதான் எழுத போகிறோம். A2, B2, C2, A3, B3, C3. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த சைடு அப்படியே எழுத போகிறோம். A1, A2, A3, B1, B2, B3, C1, C2, C3. கிளியர்? மல்டிப்ளை இந்த இதுக்கு பாருமா இந்த ரோவை காலமாகவும் காலம் ரோவாகவும் மாற்றிக்கலாம். ஓகேவா? A1 அதாவது இந்த ரோவை இப்படி எழுதணும். A1, B1, C1 இப்படி எழுதிக்கணும். A2, B2, C2 இப்படி எழுதிக்கணும். A3, B3, C3 மாற்றிடும். அதாவது ரோவை வந்து காலமாக மாற்றுறோம். அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. ரோவும் காலமும் சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம்? ரோவை காலமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3. கிளியர்? வேற எதுவுமே இல்லைம்மா. இங்கே A1, B1 இருக்கிறது இந்த காலத்துக்கு வந்தது செகண்ட் ரோ, செகண்ட் காலத்துக்கு வந்து தேர்ட் ரோ, தேர்ட் காலம் வந்தது. இதுக்கப்புறம் நம்ம சாதாரண மல்டி பண்ண வேண்டியதான். ஓகேவா? ரெண்டுத்தையும் மல்டி பண்ணும்போது என்ன ஆகும்? கேர்ஃபுல்லாக மல்டி பண்ணுங்க. கேபிட்டல் A1 small a1 plus b1 small b1 capital C1 plus small c1 a1 a2 plus b1 b2 plus c1 c2. தேர்ட் ஒனுக்கு நான் கீழே எழுதுறேன் பாருங்கம்மா, பிளேஸ் இல்லாதனால. ஓகேவா? a1 a3 plus b1 b3 பிளஸ் C1 C3 ரோவை காலமா மல்டி பண்ணா கிளியரா வருமா பார்த்து சொல்லுங்க. அடுத்தது பாருங்க A2 A1 பிளஸ் B2 B1 பிளஸ் C2 C1. நெக்ஸ்ட் A2 A2 பிளஸ் B2 B2 பிளஸ் C2 ஸ்மால் C2. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் என்னது? A2 A3 plus capital B2 B3 plus C2 C3. Last one அது A3 A1 plus B3 B1 plus C3 C1. Next A3 A2 plus B1 sorry B பாருங்க third term என்ன வரும்? B3 இங்க பாருங்க இது முடிச்சாச்சா. இப்போ வந்து A2 A3 A2 நெக்ஸ்ட் ஒன்று வரும் B2 B3. ஓகே, கிளியரா பார்த்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் C3 C2 வரும். C3 C2 தேர்ட் டைம் என்ன ஆகும்? A3 A3 plus B3 B3 plus C3 C3. ஓகேவா? ஒண்ணுமே இல்லம்மா, நம்ம கரெக்டா இங்க வருங்க. திருப்பி சொல்றேன், இந்த ரோவை இந்த காலத்தோட திருப்பி இந்த ரோவை இந்த காலத்தோட இந்த ரோவை இந்த காலத்தோட ஃபர்ஸ்ட் இது முடிக்கிறோம். அதே மாதிரிதான் எல்லாமே போடுறோம். ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்போ நீங்க பாருங்க ரோவை காலமா சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா determine 2ல தான் சேஞ்ச் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் திருப்பி சொல்றேன் பாருங்க, இங்க determine A மல்டிபிள் பண்ண போறேன். நானு A வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். A வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ரோவை காலமாவும் காலத்தை ரோவாவும் சேஞ்ச் பண்றேன். அவ்வளவுதான். ஓகேவா? சேஞ்ச் பண்ணிட்டு மல்டிபிள் பண்றேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இப்ப பாருங்க, உங்களுக்கு இதுக்கப்புறம் ஸ்டெப் ரொம்ப ஈஸிமா. A1 A2 A3ன்றது என்னது? நம்மளுடைய கோஃபேக்டர் ஆஃப் A3. இதெல்லாம் என்னது? கோஃபேக்டர் ஆஃப்
capital A1, capital A2, capital A3. ஓகே, அதே மாதிரி தான் B1, B2 வரும். B1, B2, B3 capital B1, B2, B3. C1, C2, C3 small. Cofactor of C1, C2, C3 capital. ஓகேவா? இப்போ அதுமே நமக்கு மல்டி பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா ரஃப் காலத்தில் பாருங்க, இதை போட்டுக்கோங்க. A1, capital A1, small a1, capital B1, small b1, capital C1, small c1. இப்படி இருந்தா இதை determine ஏன்னு எடுத்துக்கலாம். மல்டிபிகேஷன் வேற மாதிரி இருக்கும் பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப இதை determine ஏன்னு எடுத்துட்டீங்க. ஆனா இங்க பாருங்க A1, A2 கோஃபேக்டர்ஸ் மாறி மாறி வருது. B1க்கு B2 கோஃபேக்டர்ஸ் மாறி வருது. C1க்கு கேபிட்டல் C1க்கு ஸ்மால் C2 வருது. அது மாதிரி மாறி மாறி இருக்க வேல்யூ எல்லாம் ஜீரோன்னு எடுத்துக்கணும். இது மாதிரி இதை determine ஏன்னு எடுத்துக்கணும். A3 others value. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A1, A2, B1, B2, C1, C2 இதெல்லாம் ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். இது ரஃப் காலத்தை போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போட முடியும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டா என்னது, சிம்பிளா முடிஞ்சிச்சு பாருங்க. இப்போ இதை determine ஏன்னு எடுத்துக்கிறோம். மதர்ஸ் வேல்யூல ஜீரோன்னு ஆயிடும். இங்க determine A 0, இங்க 0 0 determine A. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இது எல்லாமே டயகனல்ஸ் மட்டும் நம்ம மல்டி பண்ணிக்கினா போதும். மற்ற வேல்யூ எல்லாம் ஜீரோ ஆகும்போது வெறும் டயகனல்ஸ் மட்டும் மல்டி பண்ணா போதும். determine A தி ஹோல் கியூப். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூக்கு என்ன வந்திருக்கு, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். A1, A2, A3, B1, B2, B3, C1, C2, C3 இன்ட்டு determine A equal to நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், determine the whole cube கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த சைடு இது போயிடுச்சுன்னா, இல்லைன்னா இங்க 1 இருக்குன்னா அப்படியே கூட கேன்சல், டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணா இங்க ரிமைண்டர் 2 இருக்கு. therefore determine A1, A2, A3, B1, B2, B3, C1, C2, C3 equal to இங்க இருந்து இங்க 1 கேன்சல், இல்லைன்னா 3ல இருந்து 1 போட்டா கூட அது மாதிரி என்ன ஆகும், determine A த ஹோல் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிப்போம், இதை எடுக்கும் போது நான் இதோட determine A மல்டிப்ளை பண்றோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, determine A த ஹோல் ஸ்கொயர் வந்துச்சு பாருங்க. இந்த ஸ்டெப் எல்லாம் போடும்போது நம்மளுக்கு என்ன வந்தது, இதை ஈக்குவல் டு determine the whole square வந்துச்சு. Hence proved. Clear students? Thank you students.